கடன்கிற அடிமைத்தனத்தில் சிக்கி இன்னைக்கு எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாமல் மாட்டிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இயேசு கிறிஸ்து கொடுக்குற நற்செய்தி. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தரித்திரமானது நமக்காக, நம் ஐஸ்வர்யத்திற்காகத்தான். நம்மளோட சாபத்தை அவர் மாற்றி நம்மளை ஆசீர்வாதமாக மாற்றிக்கிட்டாரு. இப்போது நம்ம அதை விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு தடவையும் நம்ம கடன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளோட சுயபலத்தால் ஓடி பார்த்து நம்ம சுயபலத்தால் அடைக்க நம்ம ட்ரை பண்ணுறோம். கடன் அப்படிங்கிற ஒரு பெரிய சாபம் நம்மளை தொடருது அப்படின்னா உடனே நம்ம ஆண்டவரோட பாதத்தில் உக்காந்து இந்த கடன்கிற அந்த அடைப்பு, அந்த பிளாக்கேஜை இம்மிடியேட்டாக நம்ம அதை மாற்றினா மட்டும்தான் நமக்கு ரிலீஃப். பிசாசு நம்மளை ஏமாற்றி கடனுக்கு மேலே கடன், ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன், இப்படியே போய் நம்ம மாட்டி வாழ்நாள் முழுவதும் அடிமைத்தனத்தில் நம்மளோட நிம்மதி இழந்து பயந்து எல்லாம் வாழ்க்கையே நிர்மூலமாக சூனியமாக போயிடும். அப்படிப்பட்டவங்களுக்கு இன்றைக்கு ஒரு நற்செய்தி. நமக்கு இயேசுவின் இரத்தத்தினால கடன்கிற அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை. அதிகாலையில் எழுந்து தேவனுடைய சமூகத்தில் எனக்கு ஒரு வழியை காட்டுங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை காட்டுவார். ஆனால் நம்ம வாங்கியிருக்கிற கடனை நம்ம கட்டாயம் திருப்பி கொடுக்கணும். அதே போல் மீண்டும் நான் இந்த கடன்கிற அடிமைத்தனத்தை நோக்கி போக மாட்டேன்னு ஒரு முடிவை எடுத்துட்டு ஆண்டவரோட சமூகத்தில் அவரோட துணையோட நம்ம போராடும்போது நிச்சயமாக அவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பாரு. நம்ம கண்டிப்பாக இந்த கடன்கிற அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு ஆண்டவர் மனம் மாறி நம்ம பாவத்தெல்லாம் ஒப்பு கொடுத்து அதுக்கு மன்னிப்பு கேட்டு ஆண்டவரோட அன்பு செலுத்தி அவரோட பிரயாணிக்கும்போது நிச்சயமாக நம்மளோட இந்த வனாந்திரம் வயல்வெளியாக மாறும். இந்த சாபம் ஆசீர்வாதமாக மாறும். நம்மளோட கை எப்போவுமே அடுத்தவங்களுக்கு கொடுக்குற கையாக ஆண்டவர் மாற்றுவாரே தவிர நம்ம ஒவ்வொரு தடவையும் போய் கையேந்தி நிற்கிறதுக்காக நமக்கு மாற்ற மாட்டார். விசுவசித்து ஜெபிப்போம். எனக்கு கடன்கிற அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்த இயேசுவின் இரத்தம் ஜெயம் அப்படிங்கிறத ஜெபத்தை மட்டும் நம்ம விடாமல் சொல்லுவோம். இயேசு நமக்கு விடுதலை கொடுப்பார். பிதா கிட்டது நமக்கு விடுதலையை வாங்கி தருவார். நிச்சயமாக நம்ம ஜெயிப்போம். ஆமேன்.